உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு 4 கிரகங்கள் ஆப்பட்டது இந்த மாதத்தில் ஜூலை மாதத்தில் பயிற்சி ஆகிறது. அப்ப அந்த ஜூலை மாதம் ஆப்பட்டது ரொம்ப சிறப்பான மாதம். அப்ப இந்த 4 கிரகங்கள் பயிற்சி ஆகுறதுன்றதுனா அந்த 4 கிரகங்களுடைய பயிற்சி ஆப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான பதிவு. எல்லாரும் பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய பேர் நான் உங்களுக்கு இந்த சேனல்ல நிறைய பதிவுகள் போட்டுட்டு இருக்கிறோம். எல்லாரும் பார்க்குறீங்க, லைக் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது போக நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் மறந்துட்டும் போயிடுறாங்க. அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணா நல்லா இருக்கும். சரி, இந்த பதிவுக்குள்ள போலாம். இப்ப துலாம் ராசிக்கு இந்த 4 கிரகங்கள் பயிற்சி சொல்லியிருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் செவ்வாய் பயிற்சி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆறாங்க ஜூலை 13ஆம் தேதி. அது போக ஜூலை 7ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு சுக்கிர பகவான் பயிற்சி ஆறாங்க. இது போக சூரிய பகவான் ஆப்பட்டது ஜூலை 16ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆறாங்க. இது போக புதன் பகவான் ஆப்பட்டது ஆல்ரெடி கடகத்திலே இருக்கிறாங்க. 19ஆம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆறாங்க. இப்ப இந்த பதிவுகளின் வாயிலாக துலாம் ராசிக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது? அந்த துலாம் ராசியுடைய அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது 9ஆம் இடத்துல இருந்து ஜூலை மாதம் 7ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆறாங்க. அப்ப அந்த 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவான் ஆப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாரா இல்லையா அப்படின்னா, கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துலதான் அவர் இருக்கிறாரு. அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது 10ஆம் இடத்துக்கு வந்ததுனால துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய வேலை விஷயங்கள்ல, அவங்களுடைய பிசினஸ் விஷயங்கள்ல, அவங்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய பேருக்கு மாற்றம் வரப்போகிறது. அப்ப அந்த மாற்றம் எப்படி வருதுன்னா, இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது ஒரு ராஜபோக கிரகம், ஒரு ஆடம்பரமான கிரகம். அப்ப அந்த சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துக்கு வருதுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்ட காலத்திலிருந்து நம்மளை விடுதலை செய்வார். அப்ப அந்த 10ஆம் இடம் சந்திர பகவானுடைய வீடாக இருக்கிறதுனாலையும் அந்த சுக்கிர பகவானுக்கு 10ஆம் இடத்துல இருந்து அந்த சுக்கிர பகவான் பார்க்கக்கூடிய இடமாகப்பட்டது ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கறாங்க. அப்போ உங்களுக்கு தொழில் வகையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். இப்ப தொழில நாம ஒண்ணு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நினைச்சாலும் ஆரம்பிக்கலாம். இல்ல ரொம்ப நாளாக நாம் இதை பத்தியே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு இந்த தொழில் செஞ்சா நல்லா இருக்கும், இந்த தொழிலை விட்டுறலாமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் நம்மகிட்ட இருந்துட்டே இருக்கும். அப்படி இருந்தாலும் அதற்கு உண்டான சரியான கால நேரங்கள் நம்மளுக்கு வரல. அப்ப இந்த பீரியடு சிறப்பா அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பான பீரியடு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தினால துலாம் ராசியாக இருக்கிறதுனால அந்த துலாம் ராசியுடைய அதிபதி சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்க வேலையில நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல மாற்றங்கள் செய்யலாம். இப்போ ஒரு வியாபாரம் செய்யறதா இருக்கிறீங்க, ஒரு பக்கம் வாங்கி இன்னொரு பக்கம் கொடுக்கறது, அப்ப அந்த கமிஷன் பேசிக் உங்களுக்கு நல்லா வரும். அது போக இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு பயிற்சி ஆறாங்க 3, 6, 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால அந்த 8ஆம் இடத்துல குரு கூட சேர்ந்து குரு மங்கள யோகத்தோடு அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்,
அப்ப அந்த பெருசா பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள், அப்ப நமக்கு சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு சொத்து வாங்குறோம், அதுல பேப்பர் சரியில்லை அப்படிங்கிறது இதற்கு முன்னாண்டு இருந்திருக்கலாம். இப்ப நீங்க எந்த சொத்து வாங்கினாலும் பேப்பர் டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணி வாங்குங்க, அது எல்லாமே உங்களுக்கு கரெக்டா அமையும். அப்ப இதற்கு முன்னாண்ட சொத்துல இருந்த பிரச்சனைகளாகப்பட்டது உங்களுக்கு தீர்வதற்குண்டான வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்கிறார். அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது குருவோட சேர்ந்து குருமங்கள யோகத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். காரணம் அந்த துலாம் அந்த ரிஷபத்துல தான் சுக்கரனுடைய வீட்டுல தான் இந்த செவ்வாயும் குருவும் இணையறாங்க. அப்ப அந்த செவ்வாயும் குருவும் அந்த சுக்கரனுடைய வீட்டுல இணையும் போதும் அந்த சுக்கர பகவானுக்கு நல்லதை கொடுப்பார்கள், நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்ப அந்த செவ்வாயும் அந்த குருவும் உங்களுடைய ராசிக்கு, அதாவது துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறாங்க. 2ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருக்கு தொழில், அது போக குடும்பம், அது போக உங்களுடைய பேச்சு, நீங்க கொடுக்கக்கூடிய பேச்சை காப்பாத்துறீங்களா இல்லையா அப்படிங்கறத பார்க்கும். இந்த விஷயத்தை பார்க்க போனா அந்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பார்க்கறதுனால கண்டிப்பாக நீங்க ஒரு பேச்சு கொடுக்குறீங்க, ஒரு கடன் உங்களுக்கு நெருக்கடியா இருக்குது, இந்த மாசம் இல்லப்பா, இந்த மாசத்துல இத்தனாம் தேதி கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதற்கு வேற வாய்ப்பு இல்லாம இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் அந்த வாய்ப்புகள் அமைஞ்சு அந்த சொல்ல நீங்க காப்பாத்துவீங்க. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். அப்ப அந்த குருவும் செவ்வாயும் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அந்த குடும்பத்துல இப்ப பெண்கள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த பெண்களாகப்பட்டது வேலைக்கு போயிட்டு குடும்பத்தையும் பார்த்து கணவரையும் கவனித்து வந்திருந்தா கூட அவங்களுக்கு ஒரு மன திருப்தி இல்லை, கணவர் மூலியமாக மன திருப்தி இல்லை. ரெண்டாவது பார்க்க போனா கணவர் மூலியமாக சின்ன பாராட்டுதல் கூட இல்லை. இப்படி மனசளவுல வேதனைப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற துலாம் ராசிக்காரங்களுக்கும், அது போக குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கும், பிரிஞ்சே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த குரு மங்கள யோகம் கண்டிப்பாக அவங்களை காப்பாத்தி அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி அந்த வாழ்க்கையில அந்த கணவர் மூலியமாக இருக்கக்கூடிய தொந்தரவுகளாகப்பட்டது குறைச்சு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வைப்பார். அப்ப அந்த குடும்பத்துல கணவன் மூலியமாக மனைவியும், மனைவி மூலியமாக கணவனும் நல்லா இருப்பீங்க. உங்க 2 பேருக்கு மூலியமாகவும் உங்க குழந்தைகள் கண்டிப்பாக நல்லா இருக்கும், எந்த விதமான குறையும் இல்லை. இது போக பாத்தீங்கன்னா சூரிய பகவான், அப்ப அந்த சூரிய பகவான் ஆப்பட்டம் உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துக்கு வர்றாங்க. இதற்கு முன்னாண்ட 9ஆம் இடத்துல இருந்துமே அந்த சூரிய பகவான்கிறது நவகிரகங்களின் அரசன். அப்ப அந்த 9ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு நல்லதுதான் பண்ணாரு. ஒரு தொழில்ல ப்ரமோஷன் கொடுத்தாரு, ஒரு தொழில் இந்த தொழில் செய்ய அப்படிங்கிறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தாரு. அந்த கிரகமாகப்பட்டது 10ஆம் இடத்துக்கு பயிற்சியை வர்றதுனால அந்த 10ஆம் இடத்திலையும் புதன் இருக்கிறதுனால அந்த புதன் பகவானும் அந்த சூரியனும் இணைஞ்சு புதாத்திய யோகத்தை உங்களுக்கு சில நாட்களுக்கு தான் கொடுக்கிறாரு. அந்த புதாத்திய யோகத்தின் மூலியமாக கண்டிப்பாக துலாம் ராசியில பிறந்தவங்களும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த புதனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20ஆம் தேதி இல்ல 19ஆம் தேதி பயிற்சி ஆகிறாங்க. அப்ப அந்த புதன் பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்ப அந்த 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் 12ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 19ஆம் தேதி பயிற்சியாகி தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பிளஸ் உச்ச பலம் அடைகிறார். அப்ப உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துக்கு உச்ச பலம் அடைவதால் கண்டிப்பாக துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். அப்போ அந்த புதன் பகவானுடைய பாக்கியஸ்தானத்துல அந்த பாக்கியஸ்தானாதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி உச்சமாக அமைவது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல பாக்கியங்கள் கண்டிப்பாக நடக்கும்.
நீங்க வந்து ஏதாவது ரூபத்தில் லாட்ரி வாங்கலாம், ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஷேர் அப்படிங்கிறது நீங்க வாங்கலாம். அது போக ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை காட்டும். அப்போ நான் பல வருஷம் இந்த காரியம் செய்யலான்ட்டு இருந்தேன், முடியல, இந்த டயத்தில் செஞ்சேன், அது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, பரவாயில்ல, நான் பெரிய பாக்கியவான், எனக்கு நல்லது நடந்திருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு வரும், வந்தே தீரும். அப்ப இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த புதன் பகவான் நல்லா இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு கண்டிப்பாக எஜுகேஷன் நல்லா இருக்கும், ஞாபக மறதி ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஞாபக மறதியே உங்களுக்கு வந்து இதற்கு முன்னாடி இருந்திருக்கலாம் முடியும், இப்போ உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இது போக பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச காலேஜ்ல வாய்ப்பு கிடைக்கும், நீங்க நினைச்ச குருமார்கள் நீங்க நினைச்ச மாதிரியான அந்த ரிசல்ட்டை தான் கொடுப்பாங்க. அப்ப அந்த குருமார்களுடைய துணையோடு நீங்க நல்லபடியாக வாழலாம். அப்ப வாழ்வதற்குண்டான அந்த காலேஜ்ல உங்களுக்கு நல்ல சீட்டு நீங்க வந்து பார்க்க போனா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனைங்கிறது இல்லை. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த மாதத்துல எந்த பிரச்சனைகளும் இல்லை. அது போக நீங்க வந்து இப்ப கடைபிடிக்க வேண்டியது என்னன்னா, போன பதிவிலும் சொல்லியிருப்பேன் நானும், இந்த இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து யாரை நம்பினாலும் முழுசா நம்ப வேண்டாம், யாரையும் நம்பி அவங்களுக்கு ஜாமீன் போட வேண்டாம், அவங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய பிரச்சனைகளாக எடுத்து தோல்ல போட்டு எதையுமே செய்ய வேண்டாம். இதுல மட்டும் கொஞ்சம் கண்ணு கருத்துமாக இருங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் அனுப்புங்க. அதுபோக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதா இல்லையான்னு நீங்க பார்த்துக்கோங்க. அது கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.